ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கடையில் இது வாங்கவே வாங்காதீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் சில்லி சாஸை நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அண்ட் இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம ஸ்வீட் சில்லி சாஸோட ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு போண்டா பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்பினேஷனும் செம அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் சில்லி சாஸோட ஒரு ஹெல்த்தியான போண்டா பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைங்க. உங்கள் வீட்டில் நீட் காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ரவுண்டு ஃபுல் மோட்லேயும் ஒரு 2 ரவுண்டு பல்ஸ் மோட்லேயும் அடிச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. அப்புறம் ஒரு 100 ml தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் சர்க்கரை நல்லா கரையிட்டும் அண்ட் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கிற அளவுக்கு வரணும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுன்னா அடியில் அது கட்டியாயிடும். நம்ம யூஸ்வலாக குலோப் ஜாமுன்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு பதம் வரும்ல, நல்லா ஒரு கொஞ்சம் அந்த திக்காக அந்த ஸ்டிக்கி மாதிரி அந்த அளவுக்கு அந்த பதம் வரணும். அந்த பதம் வந்தோன்னா 2 ஸ்பூன் ரைஸ் வினிகர் ஆட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ தட் அந்த பூண்டோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்க. தென் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுங்க. சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த சாஸ் அப்படியே திக்காக ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஷாப்பில் பாட்டிலெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த சாஸோடைய திக்னஸ் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி கிளாஸியாக அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க அந்த சாஸ். ஸோ இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் அற வச்சுட்டு நீங்கள் பாட்டிலில் அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க, உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட்டான ஸ்வீட் சில்லி சாஸ் இப்போ வீட்டிலையே ரெடி. எந்த கெமிக்கலும் எந்த ஒரு ஏஜென்ட்ஸும் ஆட் பண்ணாமல் பியூராக நம்ம வீட்டிலையே பண்ண சூப்பரான சாஸ் ரெடி. இனி நீங்கள் பயப்படாமல் உங்கள் குழந்தைங்கள சாப்பிட விடலாம். ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னா உளுந்தம் பூண்டா தாங்க. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். நான் ஒரு 10 மினிட்ஸில் ஹாட் வாட்டரில் உளுந்து ஒரு கப் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அது நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா நல்லா அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். டக்குன்னு அரைச்சி நீங்கள் ஈஸியாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே ஒரு உளுந்து போண்டா வித் சில்லி சாஸ், ஸ்வீட் சில்லி சாஸ் நீங்கள் பண்ணிடலாம். வாங்க அது பார்க்கலாம். ஊற வச்ச உளுந்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா நம்ம இட்லி பதத்துக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுக்கணுங்க. இந்த உளுந்தில் அவ்வளோ சக்தி இருக்குங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், அயன், இது எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் பால் சொல்கிற மாதிரி நம்மளோட கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் சாட் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த உளுந்த போண்டாவும் அந்த ஸ்வீட் சில்லி சாஸ் காம்போஸும் வேறு லெவலில் இருக்கவங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல்ஸ் அண்ட் ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்கள். Thank you so much friends. Meet you in next video.
பாய்.